உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் இந்த நல்ல நாளில் மகிமைப்படுவதாக. இந்த நாளை நமக்கு தந்த ஆண்டவர், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் உங்களை ஆண்டு களிப்பாய் மாற்றுவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் கண்டிப்பாய் செய்வார். எப்படி செய்வார்? அவருடைய வசனத்தின் மூலமாய். அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். அவருடைய சொல் தீவிரமாய் சொல்லுகிறது. அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் நிச்சயமாக இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை தருவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வசனம் ஒன்றுதான் உங்களுக்கு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பிந்தின பகுதி. பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. யோசி பாருங்க, ஒரு பெரிய கப்பல். இந்த பேழை என்பதை கப்பல் என்று எடுத்துக்கொள்ளலாம். நோவாவை ஆண்டவர் செய்ய சொன்னார். இன்றைக்கும் அமெரிக்க நாடுகளில் இதே நோவாவின் பேழையை போல அருமையான ஒரு பேழையை செய்து மக்களின் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த நாட்களில் இது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்து மக்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவர் தண்ணீர் வற்றி கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ பல பொருட்கள் மிதந்து கொண்டிருந்திருக்கும். மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள். ஏராளமான பொருட்கள் மிதந்து கொண்டிருந்திருக்கும். எல்லாம் அப்படியே தண்ணீரோட கீழே வருகிறது. அப்படியே சுற்றி அந்த கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரண கடல் தண்ணி போல ஒன்றுமில்லாத தண்ணீர் இல்லை. பூமியில் உள்ள ஜீவ ராசிகள் எல்லாம் அப்படியே பல நாட்கள் ஆகும்போது அப்படியே சில பிணங்கள் மிதக்கும் அல்லவா? அப்படியே ஏராளமான ஒரு துர்நாற்றம் அடிக்கிற ஒரு நிலைதான் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அந்த தண்ணீர் வர 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 மலை சிகரங்கள் தெரிந்ததுன்னு வாசிக்கிறோம். ஒரு புது வாழ்க்கைக்கு கர்த்தர் நோவாவை ஆயத்தப்படுத்தினார். ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு வந்தார். புதிய வானம், புதிய பூமி சீக்கிரத்துல பார்க்க போகிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் இப்பொழுது இருக்கிற பூமியும் அழிந்து போகும், வெந்து போகும். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமி வெந்து உருகி சாம்பலாய் போகும் என்று வாசிக்கிறோம். ஆண்டு வருவார் கர்த்தர். எதாவது நடக்க போகிறது. ஸோ அது புதிய வாழ்க்கைக்குள்ள நோவா போக போகிறார். இப்பொழுது அவர் தங்கியிருக்கிற பேழை எங்கேயோ போய் ஒரு இடத்துல சாய்வாக அல்லது அது பெரிய ஒரு கப்பல் பாருங்க, அது சரியான ஒரு லேண்டிங்ல போய் ஆண்டவர் உட்கார வச்சாருன்னா எவ்வளவு நல்ல தெய்வம். சாய்வாய் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் ஸ்தோத்திரம், சில வருஷம் 2004 சுனாமி வந்த போது பக்கத்துல கல்பாக்கம் பக்கத்துல நான் போயிருந்தேன். அன்றைக்கு மத்தியானமே போனோம். காலையில சுனாமி போய் பார்த்தபோது அந்த தண்ணீரினால அந்த அந்த வண்டிகள் எல்லாம் சாய்ந்து கிடந்தன. பைக் எல்லாம் அப்படி ஒரு மரத்து மேல, ஒரு கார் 2 மரத்துக்கு மேல நடுவில் நின்றது தண்ணியில. அப்படி கொண்டு போய் தண்ணீர் கொண்டு போய் வைத்து விட்டது. பல நிலைகளில் இருந்தன. மக்கள் இறந்து கிடந்தார்கள். அங்க ஒரு ஆலயத்துல சுமார் 30 பேர் இறந்து போனார்கள். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் தண்ணீர்னால அது என்ன சொல்றது, பல்ஜா இருந்துச்சு. எல்லாம் நம்ம ஊர் தமிழ் பாஷை உப்பி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அது வீக்கம் கண்டது போல பெருசு பெருசாக தண்ணீரை கொடுத்து ஸ்பாஞ்ச் போல ஆகிவிட்டது. அதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த மழை வெள்ளம் இறங்கும் போது பேழை அழகாக லேண்ட் ஆகி நிற்க வைக்கிறாங்க. யோசித்து பாருங்க. சாயல்ல அல்லது நோவா வெளியே வர முடியாதபடிக்கு இந்த இல்லை, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா வெளியே வர முடியாம தவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கலும் இல்லை. நோவா வெளியே வருவதற்கு ஒரு பிரச்சனை இல்லை. அழகாக ஆண்டவர் அந்த லேண்டிங் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போதாவது அப்படியே கொஞ்சம் அதிரும். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கப்பல்ல இருந்து நம்ம போட்ல இறங்கி வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆண்டவர் அற்புதமாய் ஒரு இடத்துல லேண்ட் ஆக்குறார். இந்த கப்பலை, இந்த பேழைய மலைக்கு மேல வச்சிருக்காரு, உயரத்துல வச்சிருக்கிறாரு. அதுதான் குட் நியூஸ். இந்த பேழை என்பது சபைக்கு அடையாளம். அது எங்கேயோ ஒரு இடத்துல சாய்ந்தாலும் மலையில் ஓரத்துல நிக்க வச்சு அது அப்படி கீழே தண்ணீர் குறைஞ்சோட சாய்ந்து விழுந்து உடஞ்சி ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கும் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரஷ்யா பக்கத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ மலையின் மேல நிக்க வைத்தார். சபைக்கு இன்னொரு பெயரே பர்வதம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். பர்வதங்கள் மேலத்தான் நிக்குது. ஒரு பர்வதம்னா மலை, பர்வதத்தின் மேல நிக்குது. அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, பர்வதங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கும் பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டு, வசனம் சொல்லுகிறது,
மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எது? பேழை, சபை. சபை உயர்த்தப்படும். எல்லாம் மலைகளுக்கு மேலாய் இருக்கும். அதுவே ஒரு பர்வதம், பர்வதங்களுக்கு மேலான ஒரு பர்வதம். அப்படியானால் சபை என்பது தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு இடம், மேலான ஒரு இடம். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வைக்க வல்லவர். அதான் நல்ல செய்தி. மேலான இடத்துக்கு தான் போறோம், பரலோகத்துக்கு போறோம். அது ஒன்று. இந்த பூமியில எல்லாரும் பார்க்கிற மாதிரி உயர்ந்த இடத்துல, அடிமையாய் ஜெயில கிடந்த யோசேப்ப உயர்ந்த இடத்துல ஒரு அரசனாய் கர்த்தர் மாற்றினாரே. எங்கேயோ காட்டுல தாவீது சில ஆடுகளை, அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்து கேட்கிறாங்க அண்ணன். சோ கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு காட்டுல கிடந்தவன், ஒருவர் அறியாத அந்த தாவீத தேசத்துல அரசனாக்கினாரே. யோசித்து பாருங்க. கர்த்தர் உயர்த்துகிறவர். நான் சொல்றேன், இயேசு உயர்த்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன். ஒரு டெய்லரிங் ஷாப். சபைக்கு வருகிற அருமையான ஒரு மகள், ஒரு டெய்லரிங் ஷாப். அவருடைய கணவரை நான் பார்த்ததில்லை. அவரை பார்த்து பேசினேன், சொன்னேன், ஆண்டவர் உயர்த்துவார் உங்க வாழ்க்கையை. இயேசு உயர்த்துகிறவர். நாங்க தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், இயேசு வண்டை வந்தோம், இயேசு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம்னு சொன்னேன். சபை என்பது ஒரு பர்வதம். அது பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், மலைகளுக்கு மேலாய் ஸ்தாபிக்கப்படும். எல்லா மலைகளுக்கு மேல என்னங்க இருக்கு? மலையே உயரம். அதுக்கு மேல இதை கொண்டு வச்சார்னா உயரங்களுக்கு மேலான உயரம். இதுக்கு மேல உயரம் இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவர். அவரை விட பெரிய உயர்வை யாரும் தர முடியாது. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. உங்களோட கண்ணீர் கவலையை மாற்றுவாரு. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களோட வேதனை. சபைக்கு போங்க, சபையில உண்மையாயிருங்க, சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்க, சபை சத்தியம் சொல்ற நல்ல சபையில் அங்கமா இருங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போயிட்டு வராதிங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா திருப்தி வரணும். சூப்பருங்க, அடுத்த முறை வருவோம். நான் எத்தனையோ ஹோட்டலில் சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு நல்லா இருக்கு சார், திரும்ப வருவோம்னு சொல்லியிருக்கிறேன். சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீங்க இப்படி செய்யறதை பார்த்து அடுத்த முறை வரமாட்டோம் சார். போன வாரம் கூட சொன்ன இடத்துல ஒரே காரம், சாப்பாடு நல்லா இல்லை, அவங்க சர்வ் பண்ண விதம் நல்லா இல்லை, உன்னை கேட்டால் சரியா கொடுக்கல, வாங்க சார் நாங்கள் கஷ்டம் தான், அங்கே வரமாட்டாங்க. உண்மையாக சொன்னேன். நான் அவங்களை வருத்தப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் சார் நிறைய ஹோட்டலில் சொல்லியிருக்கிறேன், நல்லா இருக்கு சாப்பாடு, ரொம்ப அருமையாக இருக்கு, சிலவங்க பேசுகிற விதமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, திரும்ப வருவோம்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் நம்மளை அப்படி உயர்த்தி ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை உயர்த்தி மேலே கொண்டு போவார். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில. அப்போ ஒரு சபைக்கு போகும்போது நீங்க திரும்ப அந்த சபைக்கு போகணுங்கிற மாதிரி சபை இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில ஐக்கியமா இருங்க. வசனத்தை கேளுங்க. எனக்கு தெரியும் பைபிள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்டவர் சொல்ற மாதிரி சொல்ல. ஆண்டவர் இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஊழியர் மூலமா தான் நான் பேசுறாரு. சபையை அற்பமா நினைக்காதீங்க. சபை உயர்த்தப்படும். சபையில் இருக்கிற நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் தருவாரு, அதை செய்வாரு. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் உயர்வை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. விசுவாசியுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்தை நம்புங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மலைகளின் மேல் தங்கிற்று. ஏசாயா 2:2 பர்வதங்களின் மேல இருக்கிற ஒரு பர்வதம் அது மலைகளுக்கு மேலாய் ஸ்தாபிக்கப்படமோ, அது கோணலாவோ கீழே விழுற மாதிரியோ சாய்வாக இல்ல, அருமையாய் ஆண்டு சபையை கொண்டு ஒரு மலை மேல வச்சாரு. உங்க லைஃப் ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாரு. அவர்தான் பாதுகாப்பு, அவர்தான் பாதுகாப்பு. இன்சூரன்ஸ் இல்லை, இயேசு என்னோட இருக்கிற அஷ்யூரன்ஸ். கர்த்தருக்குள் நீங்க இருந்தீங்கன்னா ஜெயில இருந்தே நீங்க சொல்லலாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வை வைத்திருக்கிறார். 10 பேருக்கு இதை அனுப்புங்க. இந்த செய்திகளை ஒரு 20 பேருக்கு அனுப்புங்க. தெரிந்தவங்களுக்கு அனுப்புங்க. நற்செய்தி காலையிலேயே அநேகருக்கு அனுப்புங்கள். அல்ல இரவு படுக்கிறதுக்கு முன்னால் அனுப்பிவிடுங்கள். காலையில் அவர்கள் பார்க்கட்டும். இந்த லிங்க் அவர்களுக்கு அனுப்புங்கள். அது விடியற்கால அனுப்புங்கள். 5 மணிக்கு இதை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். 5 மணிக்கு நீங்க பார்த்த உடனே அனுப்புங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முந்தின நாள் இந்த லிங்க் வந்துடும். அப்பவுமே அனுப்பி விடுங்க. நாளை காலையில பாருங்கன்னு சொல்லுங்க. அநேகரை கர்த்தர் தொடுவார். கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு மலைக்கு மேல இருக்கிற பேழை, மலையின் மேல இருக்கிற ஒரு கப்பல், அந்த பேழை தான் சபை. நீங்க சபையில இருக்கிறீங்களா? சபையில இருங்க. சபைக்கு உண்மையாயிருங்க. சபையில இருந்து கர்த்தரை ஆராதிங்க. சபை எல்லா பர்வதங்களுக்கு மேல உயர்த்தப்படுகிற பர்வதமாய் ஒரு நாள் மாறப்போகிறது. சபை என்பது நீங்களும் நானும் தான். உயர்வு நிச்சயம். பயப்படாதீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சபையில் இருக்கிறீங்கல்ல, ஆராதிக்கிறீங்கல்ல, வசனத்தை கேட்குறீங்கல்ல, நல்ல முழு மனதோட கர்த்தரை ஆராதிங்க. சபை ஐக்கியத்தை அற்பமா நினைக்காதீங்க. சபையை குறை சொல்லாதீங்க. அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை. எங்க போய் பார்த்தாலும்
எல்லா சபையிலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். வசனத்துல பிழை இருந்தா நீங்க அடுத்த சபைக்கு தான் போகணும். வசனம் தப்பு, வசனம் பைபிள் இப்படி சொல்லுது, இவங்க தவறா சொல்றாங்க அப்படின்னு ஒரு சபையில தெரிஞ்சுன்னா நீங்க அங்க இருக்கணுமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். மற்றபடி மற்ற சின்ன சின்ன குறைகள் எல்லா இடம் இருக்கத்தான் செய்யும். நாம ஜெபம் பண்ணி அந்த குறைகள் நீங்க உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பர்வதங்களுக்கு மேலாய் உயர்த்தப்படுகிற பர்வதமாய் சபை இருக்கிறதே, அந்த சபை நீங்கள் தான். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஊழியர்களே, உங்களுக்கும் சொல்லுகிறேன், அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த 42 வருட ஊழியத்துல ஆண்டவர் ஒரு நாள் சபையை கைவிட்டதில்லை. எத்தனையோ தேவைகள், நெருக்கங்கள் வரலாம், கர்த்தர் கைவிட உங்க ஊழிய தேவைகளை சந்திப்பார். பயப்படாதீங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்க ஊர்ல எல்லாரும் உங்களை பற்றி பேசுற மாதிரி சபையை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபத்தில் இருங்க, முழங்கால் இருங்க, ஆண்டவரை முதலிடத்துல வைங்க. உங்கள் ஊழியமும் பர்வதங்களுக்கு மேலாய் உயர்த்தப்படுகிற ஒரு பர்வதமாய் மாறும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் ஒரு உயர்வு எதிர்பாருங்கள். சீக்கிரம் அந்த உயர்வு உங்களை தேடி வரும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி வாழ கிருபை தாரும். இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆசீர்வதிப்பீராக. ஒரு மிகப்பெரிய உயர்வை, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற உயர்வை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாளைய தினம் உபவாச ஜெபம் 10 மணிக்கு ஆன்லைன்ல ஆராதனைகளை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஆராதனை 9 மணி ஆராதனை, ஆன்லைன் ஆராதனை பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதித்தால், அதுக்கு முன்னால வந்துட்டான்னு போயிடுவோம். அது வருகை தாமதிச்சா ஆண்டவர் ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை மீண்டும் மதுராந்தகம் மன்னாவில் சந்திப்போம். அதற்கு முன்னால் இருக்கிற ஆராதனைகளை பாருங்கள். God bless you. God bless you.